ஹாய் ஹலோ வெல்கம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சாம்பார் எப்படி வைக்கிறதுன்ற பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். திஸ் இஸ் அ பெஸ்ட் ஆப். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்னென்ன தேவை அப்படின்றத பார்ப்போம். காய் என்னது அப்படின்னா, தேவையான காய் நறுக்கி வச்சுருக்கேன். மாங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்னது அப்படின்னா, பாசிப்பயிரும் துவரம்பருப்பும் என்னது அப்படின்னா வேக வச்சு வச்சுருக்கோம். இது என்னென்னா நல்லா வேகட்டும். இதில் என்னதுன்னா, சில பேர் என்னது அப்படின்னா, குக்கரில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரே விசில் விட்டு சாம்பார் வைப்பாங்க. இது என்னது அப்படின்னா, இப்போ நாங்கள் என்னது அப்படின்னா, இப்படித்தான் சாம்பார் என்னது அப்படின்னா, வெறும் அடுப்புலேயே வச்சு இப்படித்தான் செய்வோம். இப்போ நம்மளுக்கு பாசிப்பருப்பு என்னது அப்படின்னா நல்லா வெந்துருச்சு, பாதி இது வெந்துருச்சு. இதோடு என்னது அப்படின்னா, நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயத்தை ஆட் பண்ணாலே என்னது அப்படின்னா, தக்காளியும் இது வேகும் போதே என்னதுன்னா, அந்த பருப்பு என்னென்னா அந்த பாதி வெந்துடும். இல்லை அப்படின்னா குழம்பு என்னென்னா, சாம்பார் என்னென்னா ரொம்ப கொலன்னு ஆயிரும். இப்போ தக்காளி நல்லா வெந்து பாதி வந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க காயெல்லாம் என்னது அப்படின்னா, அதில் என்னதுன்னா ஆட் பண்ணி நல்லா என்னது அப்படின்னா வேக விடலாம். இப்போ இது வேகும் போதே என்னதுன்னா, இதுக்கு தேவையான உப்பு என்னது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் பொடியும் என்னது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இதில் சில பேர் என்னது அப்படின்னா சாம்பார் தூளை ஆட் பண்ணுவாங்க. அது ஒருத்தவங்க டேஸ்ட்டை பொறுத்து என்னது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த இதை என்னது அப்படின்னா இதோட என்னது அப்படின்னா மிக்ஸ் பண்ணுவாங்க. நல்லா என்னது அப்படின்னா மிளகாப்பொடியை என்னது அப்படின்னா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசம் போகிறது வரையும் என்னது அப்படின்னா நல்லா என்னது அப்படின்னா காய் வேகம் தொட்டிக்கும் நல்லா விட்டு கொதிக்க விடுவோம். நல்லா காய் வெந்துருச்சுனாலே அப்போயே என்னதுன்னா அந்த மிளகாப்பொடியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும். இது என்னது அப்படின்னா அடுப்பில் வைக்கிறது இப்படி தான் வைப்பாங்க. ஆனால் இதோட டேஸ்ட் என்னது அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு என்னதுன்னா இதுக்கு போட்டாச்சு. நல்லா வேக விட்டுருவோம். இதில் நான் என்னென்னா மாங்காய் என்னது அப்படின்னா காயோடையே என்னது அப்படின்னா போட்டுட்டேன். ஏன் அப்படின்னா சில பேர்த்துக்கு என்னென்னா சாம்பார் புளிப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் என்னென்னா சில பேர்த்துக்கு என்னென்னா சாம்பார் புளிப்பாக இருந்தால் பிடிக்காது அப்படின்றவங்க என்னது அப்படின்னா மாங்காய் பாதி வெந்ததுக்கப்புறம் காய் பாதி வெந்ததுக்கப்புறம் மாங்காய் போட்டுக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ என்னென்னா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை என்னென்னா தேவையான அளவு ஊற்றிக்கலாம். சில பேர் என்னென்னா சாம்பாருக்கு புளி ஊற்ற மாட்டாங்க. இதில் என்னது அப்படின்னா புளி ஊற்றினோம் அப்படின்னா என்னென்னா சாம்பார் டேஸ்ட்டாகவும் இருக்கும், கெட்டு போகாமையும் இருக்கும். இது என்னென்னா நம்ம அடிக்கடி என்னென்னா சூடு பண்ண தேவையில்லை. ஏன்னா பருப்பு நம்ம போடுறதுனால என்னது அப்படின்னா வரும். இப்போ என்னென்னா எண்ணெய் நல்லா எல்லா வேலையும் முடிஞ்சு நீ தாளிக்கிறது மட்டும்தான். இதில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம். கடுகு கருவேப்பிலை மட்டும் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா டேஸ்ட் வேணும் அப்படின்னா வெங்காயம் இருக்கும், வெங்காயத்தை என்னது அப்படின்னா நறுக்கி அதோட என்னது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டு அப்படியே அந்த இதை என்னது அப்படின்னா குழம்போட என்னது அப்படின்னா மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன மாதிரியான வீடியோ போடணும் அப்படின்றதையும் என்னது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சாம்பார் என்னது அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. இதுதான் என்னது அப்படின்னா அடுப்புலேயே வச்சு குக்கர் இல்லாமல் சாம்பார் செய்கிறது எப்படி அப்படின்றத போட்டிருக்கேன். இது மாதிரி வேறு எந்த சிம்பிளாக செய்கிறது என்னது அப்படின்னா என்னென்ன மாதிரி செய்யலாம் அப்படின்றத என்னது அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.